அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 11வது வரக்கூடியது இந்த கும்பம் ராசி. ஆமாங்க, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும், என்ன செஞ்சால் பாதகமான விஷயத்திலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும், ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல வகையிலும் முன்னேற்றத்தை அடைய முடியும், அது என்ன விஷயம், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே உதவக்கூடிய ஒரு ராசி. ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவெடுத்து அந்த செயல்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கும்பராசி சனி பகவானால் ஆளக்கூடியது. உங்களோட ராசி அதிபதியே சனி பகவான் தான். அதே போல் இந்த கும்பராசிக்காரங்க சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இது எல்லாமே செய்கிறதன் மூலம் பல வகையிலுமே முன்னேற்றத்தை அடைய முடியும். காரிய தடைகள் அனைத்தும் இல்லாமல் ஒரு சைடில் சிறப்பாக செய்ய உங்களுக்கு இறை வழிபாடு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படிங்கிறதையுமே கமெண்டில் சொல்லுங்கள். சனிக்கிழமையில் சிவன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதன் பிறகு சனீஸ்வர பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் காரிய தடைகள் அனைத்தையும் விளக்க உறுதுணையாக இருக்கும். அதன் பிறகு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை மன தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்க அனுமன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஆஞ்சநேய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்காங்களோ அந்த கடவுளோட பேரையுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கும்பராசி அன்பர்களுக்கு, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவுமே ஒரு புனிதமான அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? எந்த ஒரு பெரிய முடிவையுமே நீங்கள் புத்திசாலித்தனமாக இந்த வாரம் எடுக்க போகிறீங்க. உங்களோட திறமை பளிச்சிட்டு காணப்பட போகுது. உங்களோட செயல்கள் அனைவராலும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்க போகுது. உங்களோட வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல பயன்தான். வார தொடக்கத்தில் மூதாதையர்களின் சொத்துக்களை பெறுவதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலுமே சொத்து தொடர்பான விஷயங்களில் கடினமான சூழ்நிலையை கூட நீங்கள் சமாளிக்க நிதானமாக செயல்பட்டால் சிறப்பானதாக இருக்கும். இந்த வார்த்தையை முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நலம் விரும்பிகளோட ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக அமைய போகுது. பணியிடத்துலேயும் கூட பெண்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேர்ந்து நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வாரம் அமைய போகுது. கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு கேட்டிங்களா? சிகப்பு. அதன் பிறகு அதிர்ஷ்டமான நிறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட எண் 6. அதே போல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் தாங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரம் சாதகமாக என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனாலையும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு சிறப்பான பல வகையிலுமே வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் இது எல்லாமே லாபம் நிறைந்த வகையில் அமையும். புது வீடு வாங்கும் வாய்ப்புகளுமே சிலருக்கு உண்டாகலாம். ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தாங்க, இப்போ இருந்ததை விடவே குறைந்து காணப்படும். மருத்துவர் ஆலோசனையால் எல்லாமே பரிபூர்ணமாக குணமாகும். உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பெற்றோர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். திருத்தல தரிசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தன குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால அலைச்சலை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. பங்கு சந்தை முதலிய துறைகளில் அதிக ஈடுபாடு காட்டாதீங்க. ஏன்னா நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால தான் வேண்டான்னு சொல்கிறோம். மேல் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக வேலையை விட்டுட்டு போகலாமான்னு கூட தோணும். ஆனால் ஆனாலும் நீங்கள் அந்த செயல்களை திறமையாக செஞ்சால் நல்லதாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருந்துதான் இருக்கும். 5ல் செவ்வாய் வக்கர கதையில் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறதும் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறதும் நல்லது. அதே போல் இந்த
கும்பராசிக்காரங்க எப்பவுமே கோவப்படுறவங்களாம் கிடையாது. ஆனால் என்ன விஷயம் எதற்காக நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி முடிவு எடுக்கணும். எடுத்தமோ கவுத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம் 1, 2, 3, 4ஆம் பாதம், பிறகு பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரத்துலையுமே இந்த பாதக்காரங்க இந்த ராசியில் அடங்கியிருக்கீங்க. முதல்ல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு, அவிட்டத்தில் இருக்கக்கூடிய 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பல திசைகளில் இருந்துமே லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம், பலனளிக்கக்கூடிய இனிய பயணங்கள் உண்டாகும். உங்களுடைய திறமைக்கேற்ற சக்தி மிக்க அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். நெருங்கிய உறவுகளை அனுசரித்து போனீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குற உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். அவங்க மூலம் பாராட்டும் மதிப்பும் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் பொருளாதார சிக்கலிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். மாணவர்கள் தங்களோட கல்வியில் முழு கவனத்தோடு செலுத்தினா சிறப்பான மதிப்பெண்ணை பெற முடியும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பு தொழிலையும் இருக்கிறது நல்ல முறையில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களோட கஜானாவுமே பணத்தால் நிரம்பும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். உங்களுக்கான வரன் கிடைக்கும் வாய்ப்பும் அமையும். அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கூட கிடைக்கலாம். பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணி புரிந்து வேலையில் அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் நீங்கள் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு உங்களோட வேலையில் கை கொடுப்பாங்க. அதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட பேசும்போது எச்சரிக்கையாக பேசுறது நல்லது. நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை விவகாரங்களில் ஈடுபட்டால் வரக்கூடிய இழப்புகளை தவிர்க்கலாம். சுகமான சுற்றுலா பயணங்கள் மூலம் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். வாகனத்தில் போகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செல்வது சிறப்பு. அதன் பிறகு பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பணிபுரியும் இடத்துல உங்களோட வேலை திறமை அங்கீகரிக்கப்படும். சிலருக்கு எல்லாமே இடமாற்றம் வேலை மாற்றம் வரும். உங்கள் நண்பர்களால் பல நன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க. பல வழியிலையுமே பணம் கூடுதலாக உங்களோட கை வந்து சேரும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டினால் முன்னேற முடியும். எழுத்து தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். தாய் மாமனுக்கு உங்களால் நன்மை உண்டாகும். சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். நெருங்கிய நண்பர்கள் மூலம், அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மூலம் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அவங்க மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் எதுவுமே நீங்கள் சண்டை போடுறதுனால கிடைக்காம போகலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போவது உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் சுப காரியத்தில் எல்லாமே கலந்து கொள்ளும் யோகம் இருக்குது. பணவரவு உங்களோட திறமையான முயற்சிகளால் சீராக இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான வகையில் முடியும். உங்களை பற்றின விமர்சனம் செஞ்சுட்டு வந்தவங்க அதனை விட்டு விடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் காணாமல் போகும். திறமையாக செயல்பட்டால் லாபம் உண்டாகும். இதனால் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதே போல் புதிய ஆர்டர்கள் பிடிக்கிறதுல இந்த கஷ்டம் குறைஞ்சிடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எளிதாக உங்களோட பணிகளை செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு இதனால் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். புதிய வீட்டிற்கு குடி போகக்கூடிய யோகமும் இருக்குது. வழக்குகளில் நல்ல தீர்ப்பு உண்டாகும். பெண்களுக்கு மற்றவங்கள்கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேசுகிறதும் கருத்து வேற்றுமை வராமல் பார்த்துக்கிறதும் நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய மாற்றம் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். அதே போல் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த விளையாட்டு போட்டியில் பங்கு கொள்ளும் பொழுது கவனமாக இருக்கணும், கவனமாக விளையாடணும். ஏன்னா உடலில் ஏதாவது லேசான அடிபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். விளையாண்டா அடிபடும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் கவனமாக விளையாண்டா அந்த அடிபடுறது தப்பிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.